வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் மிக சிறப்பாக முடிஞ்சது. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா உடுப்பி போக போகிறோம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து மங்களூருக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பஸ்ஸு நின்னோடனே அதில் போய் ஏறிட்டோம். பஸ் எடுக்க இன்னும் 20 நிமிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படியே ரவுண்டு விட்டுட்டு இருந்தோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு வழியாக எல்லா ஊருக்குள்ளேயும் புகுந்து உடுப்பியில் கடைசியில் கொண்டாந்து விட்டான். பக்கத்தில் ஆட்டோ இருந்தது. 3 பேர் தான் ஏற்றுவானாம். அவரை பேசி 4 பேரை ஏற்ற வச்சு கோவில்கிட்ட விட வச்சோம். இதுதான் கோவில் தேர் போல் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கோவிலை சுற்றிலுமே நிறையா மடங்கள் இருந்தது. கிருஷ்ணனை வழிபாடு செய்ய 8 சீடர்களை தேர்ந்தெடுத்து 8 மடங்களை அமைத்து ஒவ்வொரு மடமும் 2 மாதங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று மத்வர் ஏற்படுத்தினார். அதன்படி இன்று வரை அதுவே நடைமுறையாக உள்ளது. இந்த வரிசையை பார்த்தோன்னா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆடி தான் போயிட்டோம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் நிற்கிது, எப்போ நம்ம சாமி பார்த்து எப்போ ஊருக்கு கிளம்பலாம்னு. இங்கேயே செப்பல்ஸ் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. கொண்டு அங்கே வச்சுட்டு டோக்கனை வாங்கிட்டோம். சுற்றிலுமே பார்க்க பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா அழகாக இருந்தது. வரிசையை கண்டுபிடிச்சி போக ஆரம்பித்தோம். நாங்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசனையிலேயே நாங்கள் வரிசையில் போக ஆரம்பித்தோம். எங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சது அன்னதானம் பண்ணுற இடம் தான். சமையலுக்கான பொருள் எல்லாமே இருந்தது. அன்னதானத்துக்காக எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. இந்த கூட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது இப்போதைக்கு நம்ம சாமி பார்க்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அங்கே ஏதாவது ஸ்பெஷல் தரிசனம் இருக்கான்னு பார்த்தோம். ஒரு போர்டு தெரிஞ்சது ஸ்பெஷல் தரிசனத்துக்கு. ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட்டு. இது பார்க்க பழைய காலத்து வீடு அமைப்பு மாதிரியாக இருந்தது. ஷார்ட்கட்டில் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. இதோ அதுதான் கோவிலோட கருவறை. வாங்க சாமியை பார்க்கலாம். சாமியை நம்ம பின்னாடி வழியால் தான் தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கதையும் இருக்குது. அந்த கதையை தெரிஞ்சுப்போமா நாம? முன்பு கனகதாசர் என்ற ஒரு மகான் இருந்தார். அவர் உடுப்பி கோவிலின் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. அவர் தினமும் உடுப்பி கிருஷ்ணனின் கருவறைக்கு பின்னால் நின்று ஏகதாரி வீணை எனும் ஒரு கம்பி மட்டும் கொண்ட வாத்திய கருவியை மீட்டு வழிபட்டு வந்தார். ஒரு நாள் கருவறையின் பின்பக்க சுவரின் கற்கள் தாமாகவே விழுந்து உடுப்பி கிருஷ்ணரும் பின்புறச் சுவர் நோக்கி திரும்பி கனகதாசருக்கு காட்சி அளித்தார். கனகதாசர் கண்ணனை வழிபட வழிவகுத்த 9 துவாரங்கள் கொண்ட பால்கனி கனகதண்டி என அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் கனகதாசர் கிருஷ்ணரை தரிசித்த பால்கனி வழியாகவே மூலவரை தரிசனம் செய்யும் வழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை பின்பற்றப்படுகிறது. உடுப்பி கிருஷ்ண கோயில்னால அன்னதானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம விடுவோமா, போய் உட்காந்தாச்சு சாப்பிட. இந்த வந்துட்டு இருக்கு சாப்பாடு நம்மளுக்காக. ஃபஸ்ட்டு பாயசம் போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது எல்லாமே. அடுத்தது சாதம், ரசம், சாம்பார் இப்படி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாமே சாப்பிட நல்லா இருந்தது. போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சைடிஷ் எதுவுமே கிடையாது. ஆனால் சாதம், சாம்பார், மோர் ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது வெறுசாக சாப்பிட்றதுக்கு. வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க தலப்புராணம் பார்க்கலாம். தச்சனின் சாபத்தால் தனது ஒளியையும் அழகையும் இழந்து வருந்திய சந்திரன் சிவபெருமானை நோக்கி உடுப்பியில் கடும் தவம் செய்து இழந்த ஒளியையும் அழகையும் திரும்ப பெற்றார். அது இங்கு தான். உடுப்பி பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். பஸ் ஏறி மங்களூர் போனோடனே அங்கே முதல்ல ஜூஸு குடிச்சிட்டு அப்படியே ஜங்ஷனுக்கு நடந்தே போனோம். பக்கத்தில் தான் சொன்னாங்க, அதனால் நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம், ஜங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் மங்களூர் ஜங்ஷன். வாங்க உள்ளே போய் பார்ப்போமா? ரெண்டாவது பிளாட்ஃபாரத்தில் நமக்கான ட்ரெயின் வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வாங்க நம்ம 2வது பிளாட்ஃபாரத்துக்கு போவோன்னு போயாச்சு. இதான் நம்ம ஏறக்கூடிய ட்ரெயின். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மங்களூர் டு திருச்சி நம்ம போகக்கூடிய இடம். மங்களூரில் 4:19க்கு இந்த ட்ரெயின் கிளம்பும். திருச்சியில் காலையில் 5:10 போல் நம்மளை கொண்டு சேர்க்கும். மங்களூர் தான் ஸ்டார்டிங் பிளேஸ்னால கூட்டமே இல்லை. இனி தான் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும்னு வாங்கியும் வச்சுக்கிட்டோம். நம்ம பெட்டி, பக்கத்து பெட்டி எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து ஜங்ஷனில் இனியும் ஏற வாய்ப்பு இருக்குது. நம்ம அதளவு ஜாலியாக நினச்ச இடத்துல உட்காந்துட்டோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டோம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக புதிய வீடியோக்கள் இனி வரும். உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி.